பாதாள கண்டி அம்மா மயில் ராவணங்கோட்டையில மயில் ராவண என்பவந்தாய் சத்தியத்தவணங்குகிறான் மயில் ராவண என்பவந்தான் சத்தியத்தவணங்கும் போது அங்க என்ன நடக்குமானா அப்போ ஆதிபராசக்தியத்தான் வணங்குகிறான் மயில் ராவணன். மயில் ராவண வணங்கும் போது அப்போ மயில் ராவணன் என்பவன் ராவணேஸ்வரனுக்கு சித்தி மகன். சரி, இந்த மயில் ராவணன் என்ன செய்தாம்னா என்ன செய்கின்றான்? அனுமந்தபுரான் வந்து வாளால கோட்டை போட்டு ராமன் லட்சுமணனை பாதுகாத்துக்கிட்டு இருந்தான். ஆமா, பாதுகாத்துக்கிட்டு இருக்கும்போது ராமர் லட்சுமணனை எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும் சரி அப்படின்னு ஆமா மயில் ராவணனை வந்து விபீஷணனை மாதிரி அவதாரம் எடுத்து வாளால கோட்டை போட்ட அனுமந்தனுடைய கோட்டைக்கு உள்ள போய் அவையா ராமலட்சுமணனை மயில் ராவணனை தூக்கிட்டு வந்துட்டான். தூக்கிட்டு வந்து பாதாளத்துக்கு வந்தான். சரி, பாதாளத்துக்கு வந்த உடனே என்னையா மயில் ராவணனுடைய கோட்டைக்கு போய் எப்படியாவது மீண்டும் ராமலட்சுமணனை தூக்கிட்டு வரணும். ஆமா, தூக்கிட்டு வரணும். அனுமந்தபுரான் பார்த்தார். சரி, அங்கிருந்து வரும்போது என்னையா மயில் ராவணன் கோட்டையில மச்சவல்லவன் என்று ஒருவன் காவல் இருக்கான். காவல் இருக்கின்றான். மச்சவல்லவன் இருக்க வரைக்கும் அந்த அவரை நம்ம எடுக்க முடியாது. மச்சவல்லவன் இருக்க வரைக்கும் சரி நாம இவரை எடுக்க முடியாது. ஆமா, மச்சவல்லவனை பார்க்கும்போது அனுமந்தனுடைய அம்சத்துல பிறந்தவன். சரி, அனுமந்தனுடைய அவதாரம்னா ஆமா, உடனே அப்பா மச்சவா உள்ள போகணும்னா சரி போக முடியாதுன்னா சரி போக முடியாதுன்னா ஆமா, இரண்டு கையை மடக்கி ஒரே ஒரு குத்துனா மார்புல. சரி, மச்சவல்லவன் மூர்ச்சியாகி விழுந்தான். ஆமா, விறுவிறுன்னு போய் ராமன் லட்சுமணனை பறந்த ஆகாய மார்க்கமா கொண்டுட்டு போயிட்டான். சரி ஐயா. அப்போ மயில் ராமனுடைய கோட்டை அழியும் போது ஆமா, பாதாளத்துல இருந்த இந்த சக்தியானவா சரி ராமன் லட்சுமணனை காப்பாத்தி இவ கிண்டியில தண்ணி கொண்டு கொடுத்தா. சரி, உடனே பார்த்தா ராமபுரான், ஆமா, உனக்கு விமோச்சனம் தாரேன், தாரேன், பாதாள இலங்கையில நீ இருக்காத, சரி பாதாளத்துல இருந்து ராமன் லட்சுமணனுக்கு தாகம் தவிக்கும் போது நீ கெண்டியில தண்ணி கொண்டு வந்ததால உனக்கு பாதாள கண்டி என்று பாதாள கண்டி என்று கண்டி என்று வரமதுதான் கொடுத்தாரே. அப்பம் பாதாள கண்டி அம்மா அம்மா வீரப்பள்ளும் விரிசடையும் விரித்தாடும் ஜட முடியும் சடகோளுங்க முடிகொழுங்க தாவடங்கள் நின்ற செய்ய வேப்பங்கோல கையுமாக பாதாள கண்டி வாராளே. அம்மா சடையலகி முடியலகி அவ காசியில தீர்த்தம்மா அம்மா சீர்காழி சிதம்பரமும் தென்மேற்கு அண்ணாமலை பாதாள கண்டி அம்மா மதுரையில தீர்த்தம்மா அந்த மங்கையவ வாராளே.
அம்மா சங்கரன் கோவிலில சங்கரன் ஐனாரையோ அவட கோமதிய சேர்வ செய்தான். அப்போ சங்கரனை நாரையும் அவட கோமதிய சேர்வ செய்து அம்மா புளியங்குடி கடையண்ணல்லோ வாராளே ஒரு முகம்மா தெங்காசி ஊரும் விட்டு குறைகளெல்லாம் தீத்த குச்சால குச்சால அம்மா குறைகளெல்லாம் தீத்த அம்மா குச்சால தளமதியில மாறாள பாதாள கண்டி குச்சால நாதரையும் குழல்வாய் மொழிய சேர்வசை அம்மா செங்கோட்டை தான் கடந்து புளியற பாத கூடி எஸ்வலை வழியாக ஆரியங்காவு சோலையில இருக்காரே மாடசுவா அண்ணம் முளைத்தது ஒரு மரந்தான் வீசியது 2 கொப்பு வடக்க வந்த கிளையதியில சின்ன மாடம் பெரிய மாடன் சிறந்த முப்படி மாட சுவாமி முப்பரையா கப்பரையா கப்ப முப்படி மாட சுவாமி ஐயா முப்படி மாட சுவாமி ஐயா அந்த மரமதியில இருக்கும்போது எங்க பாதாள கெண்டியவும் ஏற்கனவே பழியம்பளிச்சி மகனுக்கு சின்ன மாடனுண்டும் சரி வேடம் பெத்த மகனுக்கு பெரிய மாடனுண்டும் ஆமையா பழியம்பளிச்சியோட பாதாள கண்டியை சேர்த்து வைத்துக் கொண்டார். முப்பளி மாட சுவாமி அந்த சந்தனத்தேக்கு மரத்துல வடக்க வந்த கொப்புல யாரு வருவா எவர் வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. திருநெல்வேலி ஊர்ல நெல்லையப்பர் கோயிலுக்கு கொடிமரம் இல்ல. கொடிமரம் என்பது இல்ல. கொடிமரம் வெட்டுவதற்காக நெல்லையப்பர் கோயில் தர்மகர்த்தா வடமலையாப்புள்ள சரி அந்த வடமலையாப்புள்ள தலைமையில குச்சால மலையை கடந்து குளிர்காட்டு சோலையை கடந்து ஆரியங்காவு சோலையில போய் நம்ம கொடிமரம் வெட்டிட்டு வருவோம். நாள் பார்த்து தினங்குறிச்சி வடமலையாப்புள்ள கொள்ளேன் தச்ச ஆசாரி கோடாளிக்காரன் தங்க முடிதரிச்ச ஆசாரி வெள்ளி முடிதரிச்ச கொத்தனாரு சாணத்தாரு சனத்தார கூப்பிட்டு ஐயா கொடி மரம் வெட்டத்தானே கொடி மரம் வெட்டத்தானே வாரார்கள் ஒரு முகம்மா கொடி மரம் வெட்டத்தானே வடமலையா பிள்ளையும்மா ஆட்களை கூட்டி கொண்டு திருநெல்வேலி வரபோது இவங்க வரும்போது ஆகாத சகுனமெல்லாம் வருது. ஐயா காகம் வளம்பாய கருங்குருவி இடம்பா பூனை குறுக்காட்சி புதுப்பானை எதிரா
என்னவென்று தெரியலையே ஆகாத சகுனம் என்று வடமலையா பிள்ளையுந்தான் கொடி மரம் வெட்ட வாரா அவங்க மேற்கு முகமா எங்கே வாராரா சீதப்பற்ப நல்லூர் விட்டு மேல்முகமா வாராங்கோ மாறாந்த கடந்து ஆலங்குளம் பாத கூடி அத்தியுத்த அடைக்கலப்பட்டினம் கடந்து சாலப்புதூர் பாதையா அண்ணாப்பாவு சத்தீரந்தான் கடந்து 7 நல்ல வண்டி பூட்டி 7 வண்டியும் உருள வண்டி மாட்டு வண்டி கொடி மரத்தை சுமக்கிறதுக்கு தகுந்தாக்கல 7 வண்டி உருள வண்டிய பூட்டி தென்காசி ஊருக்குத்தான் போக நல்ல வேணும் என்று வடமலையா பிள்ளையுமா வரிசையுடன் வாரா மேலமிங்கான புறமும் விட்டு வேட்டைக்காரன் குளங்களித்து தென்காசி பாத கூடி மேலகரம் நன்னகரம் குடியிருப்பு குச்சா செங்கோட்ட பாத கூடி புளியற வழியா யஸ்வரைவு தான் கடந்து ஆரியங்காவு சோலைக்குத்தான் கொடி மரம் வெட்டத்தானே 8 நாளா மரத்தை மெல்ல தேடுவாங்கோ அம்மா 8 நாளா மரத்தமிழ்ல தேடுவாங்கோ 8 நாளா வடமலையா பிள்ளைக்கு மரம் கிடைக்கல. இது என்ன அநியாயம்? மரமும் கிடைக்கல, மாயமும் கிடைக்கல. பெரிய அநியாயமா இருக்கு. 8 நாள் ஆச்சு. 8வது நாளையில நாளையன்று வெள்ளிக்கிழமை முளைத்தது ஒரு மரம், வீசியது 2 கொப்பு. 2 கொப்பு உருண்ட திரண்ட மரம், ஒழுக்கமான சந்தன தேக்கு. சந்தன தேக்கு மரம். சின்னமாடன் பெரியமாடன் சிறந்த முப்பளி மாடசாமி. அப்பா மாடசுவாமி இருக்கும் மரத்தை பார்த்தாங்க. வசமான மரமா இருக்க மரத்தை வெட்ட வேணும் என்று மஞ்ச காப்பு நூல் எடுத்து வடமலையா பிள்ளை மரத்துக்கு காப்பு கட்டி மரத்தை போனவனே வெட்ட முடியாது. முடியாது இல்லையா? பொங்கல் விடணும், கிடாய் வழி கொடுக்கணும் அப்படின்னு பொங்கல் விடணும்னு ஏற்பாடு பண்ணாங்க. அண்ணா சாந்து கொண்டு தரமொழுகி சாந்து கொண்டு தரமொழுகி சந்தனத்தா கோலம்போ பாலு கொண்டு தரமொழுகி பாலு கொண்டு பன்னீரால கோலம் போட்டா மாவு கொண்டு தரமுழு மஞ்சனையா கோலம்போட் வடமலையா பிள்ளையும் கோலம்பொட்ட இடமதியில குருத்து வாழை இளவிரித்து பிள்ளை யார பிடித்து வை நிறநாளி நிறமர நேர்மையான தேங்காபால் பத்திய பொறுத்துவாரா பத்திய பொறுத்துவா பகவான நினைப்பாரா. அவங்க தேங்காயை உடைக்கும்போது தேங்காய் கண்ணோட சிதறுதை
மோசம் போச்சா மோசம் போச்சு மோசம் கண்ணோட போச்சு போயிடுது. ஏன் ஐயா வடமலையா பிள்ளை ஆமா தேங்காய உடைக்கும் போது தேங்காய் கண்ணோட செதறுது ஐயா செதறது ஐயா ஏன் தம்பிகளே இல்லையா அப்பா தேங்காய் மேல குத்தம் இல்ல குத்தம் இல்ல அது தென்னை மர வாக்குத்தானோ அப்பா தேங்காய் மேல குத்தம் இல்லை ஐயா தென்னை மர வாக்குத்தானோ ஐயையோ என்னாச்சு என்னாச்சு தென்னை மர வாக்கா ஆமா தேரோடி காய்ப்பா சரி இதெல்லாம் பொருட்படுத்தாத அடுத்தாப்புல உள்ளது பாரியா பொங்கல் விடுங்கப்பா பொங்கல் விடுங்க. ஐயா 3 கல்லை கூட்டி பானையை தூக்கி வச்சு ஆமா பச்சரிசி பாலை களைஞ்சி பானையில விடுதாங்க ஆமையா வடமலையா பிள்ளை தீய கொளுத்துதாரு கொடுத்துனாரு. அப்போ பால் பானை பொங்கும் போது பொங்கும் போது பொங்கும் போது பானை 2 துண்டா வெடிக்குதையா ஐயா பால் பானை பொங்கும் போது 2 துண்டா வெடிக்குதையா மோசம் போச்சா மோசம் போச்சா ஏன் அண்ணே என்ன பால் பானை பொங்கலை டாம்னு வெடிச்சிடுத பால் பானை ஏன் வெடிச்சு தெரியுமா? என்னய்யா வியாபாரி பானைப்பா, வியாபாரி பானையை கொடுத்துட்டாரு. இதை பொருட்படுத்தாத மற்ற காரியத்தை நடத்து. அப்பா பானை மேல குத்தமில்லை குத்தமில்லை குற்றமில்லை அம்மா வேளாறு குத்தந்தானோ குற்றமில்லை குற்றமில்லை குற்றந்தானோ குற்றந்தானோ அப்பா வேவாத பானதானோ அது வேளாறு குத்தந்தானோ சரி ஏ கொடாலிக்காரா மரத்தை வெட்டு பாப்போம் மரத்தை வெட்டையா ஓங்கி அருவாளை தூக்கி ஓங்கி விட்டத்தான் போயிருக்காரு ஆமா ஏ ஐயா என்னய்யா ஏ ஐயா ஏ ஐயா மரத்தை வெட்டுறதுக்கு கோடாலியை தூக்கி போட்டார்ல கோடாலி கணம் முறிஞ்சி ஆசாரி காலில் விழுந்து ரத்தமா பாய் ஓஹோ, கோடாலி கோடாலி கண ஓட்டது சரியில்லை. அதாவது முருங்கைக்கட்டையில ஓட்டாங்க. அதனால தான் கோடாலி முறிஞ்சிட்டு ஒன்றும் தப்பு இல்லை. மரத்தை வெட்டுப்பாங்க. ஆமா அப்படியா ஆமா அப்படியா அதனாலே பார்த்தார்கள். சரி மரத்தை வெட்டி வெட்டி சாய்த்தாங்க. மரத்தை சாய்க்கும் போது மரத்தோட மரமாக எங்க யார் வாரா பாருங்கோ ஐயா. மரத்தை வெட்டி சாய்க்கும் போது மரத்தோடு மரமாக முப்பளி மாட சுவாமி ஐயா அந்த மரத்துல தான் வாராரு. சுவாமி ஐயா புப்பளி மாட சுவாமி ஐயா மரத்தோடு வாராரே. அப்போ சின்ன மாடம் பெரிய அம்மா சிறந்த முப்பளி மாட சுவாமி பழியனோடு பழிச்சியுமா பாதாளகிண்டி அம்மா வேடனோடு வேடத்தையும் மரத்தோடு மரமாக அவர்களோடு வருகுதையா. மரத்தோடு மரமாக மரத்தோடு
எங்க எங்க வருகுதானா ஆரியங்காவு சோழ விட்டு செங்கோட்டதான் கடந்து கொட்டாகூளம் பாதகூடி இளஞ்சினாலும் முக்குச்சாலை தெங்காசி ஊரும் விட்டு கொடி மரம் வருகுதையா தென்காசி முகம் விட்டு தென்காசி முகம் விட்டு கொடிமரம் வருகுதையா ஆயில பேரி விளக்கும் விட்டு இரும்புத்தண்டு பாலம் விட்டு நெல்லையப்பர் கோயிலுக்கு கொடிமரத்தை வெட்டி வாரா கொடிமரம் பின்னால சின்ன மாடம் பெரிய மாடம் சிறந்த முப்படி மாட சுவாமி மரத்தில் வாரா கடப்பாக்கத்தி விளக்கும் விட்டு மேல மெஞ்ஞான புறங்கடந்து ராமசந்தீர பட்டணம் விட்டு பாவுச்சத்தீரந்தான் கடந்து அத்தியுத்த ஆலங்குளம் மாறா அந்த பரும்பு விட்டு சீதப்பற்ப நல்லூர் விட்டு திருநெல்வேலி ஊருக்குத்தான் நெல்லையப்பர் வாசலுக்கு அவங்க கொடிமரத்தை கொண்டு வாரா நெல்லையப்பர் வாசலுக்கு நெல்லையப்பர் வாசலுக்கு அவர்கள் கொடிமரத்தை கொண்டு வாரா அப்போ கொடிமரம் வரும்போது கொடிமரம் தான் வரும்போது நெல்லையப்பர் வாசலில மரத்தை கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஆமா முப்படி மாடசாமி மரத்தை நட்ட விட மாட்டாரு. ஓ நாட்டை விட மாட்டாரு. ஏன்? என்ன விவரம்? நம்ம சும்மா இருந்தவரை நம்ம இருந்த மரத்தை இவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்களே, கொண்டு வந்துட்டாங்களே, இவங்கள சும்மா விடக்கூடாது. சும்மா விடக்கூடாது. நெல்லையப்பர் கோயில் வாசல்ல 4 ரத வீதியிலையும் சரி அண்ணா போற வேற வார வேற புடதி அடி அடிக்கார வார வேற போற வேற வரும அடி அடிப்பாரா அண்ணன் நேரம் தப்பி வார வேற முப்படி மாட சுவாமி ஐயா நெஞ்சிரட்டி அடிக்கும்போ அட்டகாசம் பொருட்களைய ஆதாளி பொருட்களைய அட்டகாசம் பொருட்களை ஆதாளி பொருட்களை ஆன பந்தம் கொளுத்துகிறார் மாடசுவாமி ஆதாளி போடுகிறார். ஒத்த பந்தம் கொளுத்துகிறார் மாடசுவாமி ஊழற் சத்தம் போடுகிறார் முப்படி மாடசுவாமி. உடனே பார்த்தாரு வடமலையா பிள்ளை, இது பேயா இருக்குமா பிசாசா இருக்குமா பொல்லாத தெய்வமா இருக்குமா? கோடாங்கி அழைக்கணும் குறி கேட்கணும். இவங்க கோடாங்கிய தேடி வரும்போது இங்க முப்படி மாடசாமியும் பார்த்தாரு, பாதாள கெண்டியம்மா பார்த்தா. நாம வந்ததை எந்த பெய கோடாங்கி சொல்லுவான்? நாமளே கோடாங்கி போல போகணும். உடனடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம வந்ததை யார் சொல்லுவா? யாரால சொல்ல முடியும்? எங்க ஐயா முப்படி மாட சுவாமியே கோடாங்கி மாறி வாராராம். கோடாங்கி மாறி வரும்போது ஐயா கச்சவரிஞ்சி கட்டி கச்சவரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு வாரார மாடசாமி கம்பளி போற தோளில் போட்டு கருங்காளி கம்படு உடுக்கு பைய தோளில் ஓட்டு முத்தமர்தான் மாடசாமி குறி சொல்ல வாரா. அப்போ வடமலையா பிள்ளையும் தான் கும்பிட போனதை
கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த காட்சியை போல வந்திருக்கிற கோடாங்கி நெல்லையப்பர் கோயில கொடிமரத்தை வெட்டிட்டு வந்த நாள் முதலாக அட்டகாசம் பொருட்கள ஆதாளி தாங்கள ஓ ஐயா கோடாங்கி நீர் தான் உடுக்க அடிக்கணும் அடிச்சு என்ன கோளாறுன்னு சொல்லுமியா ஐயா அட்டை கும்பை இட்டுவேன் அதுக்கு தங்கம் தருவேளா ஆமா 10 என்ன 8க்கு 10 2 கூடுது ஐயா வாழாத குமரியோட வலது காலும் மண்ணு வேணும் ஈனாத கடாரியும் இடது காலும் மண்ணு வேணும் சுள்ளக்கரை சாம்ப வேணும் வேற சுடுகாட்டு மண்ணு வேணும் அடுத்து இத்தனையும் தந்தாலும் 1 ரூபா தெச்சனை வேணும் ஆமா 1 ரூபாய்க்கு 10 ரூபானாலும் தாரேன் நீங்க புரிய சொல்லிடப்பா அப்போ முப்பளி மாட சுவாமி நெல்லையப்பர் கோயில் வாசல்ல கொடிமரம் நட்டதுக்கு முன்னால சரி முப்பளி மாட சுவாமி உடுக்கை கொட்டி கொட்டி பார்த்தார் ஆமா கொட்டிட்டாரு அட்டகும்பை இட்டு அதுக்கு தங்கா 10 கண்ணி கழியாதவன் 100 களிக்கண்ட ஒன்னு எடுத்து படப்பெல்லாம் போட்டு உடுக்கு பைய எடுக்காரு உடுக்கு சுருக்கு பைய அவுக்க முடியல தெச்சனை வரலாம் அப்புறம் எப்படி உடுக்க அடிக்க எப்போ வரும் தெச்சனை வராம எப்படி அடுக்க முடியும் வரணும் வந்தா தானே அப்புறம் அவ்வா அடிப்பா அவ சாம்பிராணி போயில காட்டணும்ல முதல்ல 101 கொண்டாங்க ஐயா சரி எது தாத்தா அரி தாத்தா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கணும் ஆமா தெச்சனை வாங்கின உடனே உடுக்கு டான் டாம் நடிப்பார் மாடசாமி ஆமா பார்த்தேலா 201 சிங்கமாக்கும் அது தெய்வமாகப்பட்ட எங்க ஐயா சின்ன மாடன் பெரிய மாடன் சிறந்த முப்பளி மாட சுவாமி உடுக்கை கொட்டி பார்க்கும்போது ஐயா வடமலையா பிள்ளை நான் குறி சொல்ல போறேன் நீர் நல்லா இருந்து கேளுங்க உண்டுனா உண்டுன்னு சொல்லுங்க இல்லன்னா இல்லைன்னு சொல்லுங்க சொல்லுவேரா யா 9 கம்பளமே 9 கம்பளமே ஓடி வாயங்குட்டி சாத்தா உருட்டுக்கும் பரட்டுக்கும் நான் இப்ப சொல்ல போற உருட்டுக்கும் பரட்டுக்கும் ஓடி வந்த அருள் பொறிவாய் வந்துட்டா 9 கம்பளமே ஐயா கம்பளம் ஓடி வாயே குட்டி சாத்தா ஐயா குட்டி சாத்தா நல்ல பெரட்டு ஓடி வந்து அருள் புரி மலையாளம் பகர் வாக்கில் வந்து மலையில் வாழும் வடிவேல வந்து கூறி சொல்ல தோழங் 21 பந்திக்கார ஐயா பந்திக்கார எனக்கு கோரி சொல்ல தொடங்க வேண்டும் ஐயா தொடங்க வேண்டும் அப்போ ஐயாவே பிள்ளைமார் சொல்லுவதை கேள் நெல்லையப்பர் கோயிலுக்கு கொடிமரந்தான் வெட்டுவதற்கு உருள நல்ல வண்டி மலையாளம் போனேன் ஐயா போய்தான் வெட்டிட்டு வந்தோம் ஆரியங்காவு சோலை
உருண்ட நல்ல திரண்டமா ஒழுக்கமான மாறோ உருண்ட திரண்ட மரம் ஒழுக்கமான தேக்கு மரத்தை கண்டதுண்டா அவன் கண்ட வாய்ச்சது போ வாய்த்திருக்கு வாய்த்தது போல் வாய்த்திருக்கு மரம் அதுதான் கிடைத்திருக்கு மரத்துக்கு காப்பு கட்டி தேங்காயை உடைக்கும் போது தேங்காய் கண்ணோட செதறியதுண்டா போச்சு ஆமா நீங்க பொங்க பானை வைக்கும் போது பால் பானை பொங்கும் போது இரண்டு துண்டா வெடித்ததுண்டா உண்டு உண்டு உண்டையா உண்டு நீங்க கோடாலிக்காரனை கூப்பிட்டு மரத்தை வெட்டும் போது சரி கோடாலி கன முறிஞ்சி ஆசாரி காலாதி வந்து மெல்ல விழுந்ததுண்டா ரத்தமாக சாய்ந்ததுண்டா சாஞ்சுது சாஞ்சுது பிறகு மரத்தை வெட்டி உருள வண்டியில ஏத்தி ஆமா நெல்லையப்பர் வாசலுக்கு வரும்போது சரி எட்டோட 8 நாளா எட்டோட 8 நாளா சாமநாடு சாமம் போல ஆடுதையா பாடுதையா ஆனப்பந்தம் கொளுத்துதையா ஒத்த பந்தம் கொளுத்துதையா இங்க ஊழச்சத்தம் போடுதையா இங்க ஊழச்சத்தம் போடுதையா அப்போ ஐயாவே பிள்ளைமாரே ஐயாவே பிள்ளைம்மா இங்க போற வர வார வர புடதி அடி அடித்ததுண்டா உண்டு உண்டு இது பேயா பிசாசான்னு கேட்கிய ஆமா இது என்ன கோளாறியா என்ன கோளாறு இது பேயும் இல்ல பிசாசும் இல்ல ஒரு நீதி உள்ள தெய்வம் ஐயா யாரு யாரு அவன் முப்பேரையா கப்பேரையா தர்க்கராசன் வேள்வியில மாட்டு தலைய பொருத்தும் போது 3 தடம் துள்ளி விழுந்தா முப்பலி மாட சுவாமி அவர் கொடிமரத்தோடு வந்திருக்கா சாமியோடு ஐயா முப்பலி மாட சுவாமி உங்க கொடிமரத்தில் வந்திருக்கு வந்தது ஒரு தேவாதைக்கு கொடிமரம் பக்கத்துல நிலையம் போட்டு கொடுக்கணுமே கொடுத்துருவோம் நிலையம் போட்டு தரலையானா உங்களை சும்மாவே விட மாட்டான் வேண்டாம் நிலையம் போட்டு ஒரு பானை பொங்கலிட்டு ஒரு கருங்கடாய பலி கொடுக்கணும் கண்டிப்பா கொடுத்துருவோம் கொடுப்பேளா கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் கொடுக்கலன்னா உங்க சும்மா விட மாட்டாரு ஆமா நான் கொடுத்துருதாப்பா அப்படின்னு அண்ணா குறி சொன்ன கோடாங்கி மாயமா மறைந்தாரே பார்த்தாரே பிள்ளைமார்கள் நெல்லையப்பர் கோயில் தர்மகர்த்தா வடமலையா பிள்ளை பார்த்தாரு இது நீதி நிறைந்த தெய்வம் பொல்லாத தெய்வம் கொடிமரத்தை நட்டுவதற்கு முன்னால தேரடிக்கு பக்கத்துல தேரடி மாட சுவாமி என்றும் கொடிமரத்துல இருந்ததால ஐயாவுக்கு கொடிமரத்து மாட சுவாமி காப்பு கட்டி விரதம் கொண்டு வடமலையா பிள்ளை எங்க முப்பலி மாட சுவாமிக்குத்தான் ஒரு நிலையம் போடுவாரா ஒரு நிலையம் போட்டல்லவோ 8ஓட 8 நாளா வடமலையா பிள்ளையும் தான் ஏத்துன கும்ப இறக்காம் வியாழக்கிழமையில வில்லோட முரசோட ஆசார கொடி அழைத்து வெள்ளிக்கிழமை சாமத்தில வெள்ளிக்கிழமை சாமத்தில அவக்கு ஊட்டு கொடை நடத்துவாரா அப்போ ஊட்டு கொடை நடத்தும் போது
நெல்லையப்பர் வாசலில முப்பளி மாட சுவாமிக்குத்தான் நிலையம் அது போட்டல்லவோ 8 நாளா 8ஆம் புச களியலைய ரத்தவாட மாறலைய கீழப்பாவூர் ஊராதியில கன்னி சோலாஞ்செட்டி யாரோ எள்ளு மூட வாங்கணுமே மாட்டு வண்டி பூட்டி எள்ளோ கன்னி சோலாஞ்செட்டி யாரோ எள்ளு மூட வாங்குவதற்கு திருநெல்வேலி போகணுமே மாட்டு வண்டி பூட்டி எல்லோ மாட சுவாமிய தான் வணங்கி வெள்ள ஊரணி கரையும் விட்டு கிழக்கு முகமாக மாட்டு வண்டி வருகுதையா மாட்டு வண்டி வாரவோ சாலப்புதூர் தான் கடந்து அத்தியுத்த ஆலங்குளம் மாறாந்த பரும்பு விட்டு புதூர் விளக்கம் விட்டு சீதப்பற்ப நல்லூர் விட்டு திருநெல்வேலி ஊர்ல 4 ரத வீதியிலையும் தானிய தவசங்கள் கடை இருக்கு. அந்த கடையில இவருக்கு தேவையான எள்ளு முடைகளை வாங்கி மாட்டு வண்டியில ஏத்தும் போது எங்க சின்ன மாடம் பெரிய மாடன் சிறந்த முப்பளி மாட சுவாமி கொடிமரத்தில் இருந்தவர் தான் 8 நாளா 8ஆம் பூச களியலைய இரத்த வட மாறலைய இவருக்கு பின்னால நாம தான் போகணுமே. இந்த கன்னி சோளம் பின்னால முப்பளி மாட வாராரு முப்பளி மாட சாமி ஐயா கன்னி சோளம் பின்னால திருநெல்வேலி தான் கடந்து மேற்கு முகமாக சீதப்பற்ப நல்லூர் விட்டு மாறாந்த தான் கடந்து அத்தியுத்து பாதகூடி அடைக்கலப்பட்டினம் வழியா சாலப்புதூர் தான் கடந்து மகிழ வண்ணாதபுரமும் விட்டு அருணா பேரிதான் கடந்து கீழப்பாவூர் ஊரதியில வெள்ள ஊரணி கரையதில அச்சாணிய முறிக்கார அச்சாணிய முறிக்கார முப்பளி மாட சுவாமி ஐயா பழியனோடு பழிச்சியுமா பாதாள கண்டியம்மா வேடனோடு வேடத்தியும் சின்ன மாடம் பெரியம்மா சிறந்த முப்பளி மாட சாமி வெள்ள ஊரணி கரையதியில அச்சாணிய முறிக்குதையா அச்சாணியம் முறிச்சு தெய்வ கூட்டமெல்லாம் வெள்ள ஊரணி கரையில நின்னுடுது. கன்னி சோழான் தம்பிமார்களை கூப்பிட்டு அச்சாணியம் மாத்தி அந்த மீண்டும் மூடைகளை ஏத்தி கொண்டு வீட்டுல கொண்டாந்து இறக்கிட்டு என்னைக்கு வண்டி அச்சாணி முறிஞ்சுதோ என்ன காரணம் என்னைக்கு ஊருக்கு வந்தாரோ என்ன மண்டையடி பொருட்களைய கன்னி சோழன் என்பவர்க்கு மயக்கம் அது வருகுதையா காய்ச்சல் அது அடிக்குதையா 8 நாளா பத்தாத வளவுக்குள்ள அட்டகாசம் பொருட்களைய ஆதாளி தாங்கலைய பார்த்தார கன்னி சோழன் ஆதியில வந்த தெய்வம் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமிக்கு முன்னால கன்னி சோழா வணங்குவாரா
ஐயா துள்ளுகுட்டி மாட சுவாமியே கிளப்பாபுர் ஊர்ல கன்னிசோலானுடைய வளவுக்குள்ள 8 நாளாய் இடைஞ்சல் தாங்க முடியல. என்ன காரணம்? என்னவென்று தெரியல, நீர் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாரு கன்னிசோலாம். அப்போ ஆதியில வந்த தெய்வம் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி வெள்ள உரணி கரையதில முப்பளி மாட சுவாமியோட கூட்டத்தை தான் கண்டாரு. மாடசுவாமி வருவாரா யாரு என்று கேட்பாரா. அப்போ சின்ன மாடம் பெரியம்மா சிறந்த முப்பளி மாடசுவாமி நான் வேற யாரும் கிடையாது, உன்னுடைய அம்சத்துல பிறந்தவன். இவன் பேரு சின்ன மாடை, இவர் பேரு பெரிய மாடை. பழியம் பழிச்சு பாதாள கண்டி வேடம் வேடத்தி நாங்க முப்பளி மாட சுவாமி கூட்டம் வந்திருக்கோம். பெரிய சுவாமியுடைய வாசல்ல வச்சாத வளவுக்குள்ள வடக்கு பந்தியில எனக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும் சொல்ல. ஐயா நம்ம பெரிய சுவாமி இருக்கதால நானே சைவமாயிட்டேன். நீர் சைவமா இருப்பேர்னால் சொல்லும், வேணா நான் கேட்டு சொல்ல. சரி அப்படியே இருக்கம்யா. இருப்பேரா? இருப்பா. வெறுன்னு மாடசுவாமி பெரிய சுவாமிகிட்ட வந்து, சரி பெரியவரை வெள்ள ஒரு நீக்கரையில முப்பளி மாட சுவாமி கூட்டம் வந்திருக்க. அப்படியா? முப்பளி மாட சுவாமியுடைய கூட்டத்துக்கு நிலையம் கேக்குன்னு சொல்ல. சைவத்துக்கு சம்மதிச்சா நிலையம் போட்டு கூடப்பா. ஆட்டுமென்று சம்மதித்து உடனே முப்பளி மாட சுவாமிகிட்ட உனக்கு பெரிய சுவாமி வாசல்ல வடக்கு பந்தியில நிலையம் போட்டு தாரி நின்று வாக்கு கொடுத்து கன்னிசோளம் கணபதியில ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி வாருமையா கன்னிசோளம் வருத்தப்பட வேண்டாம் ஐயா, உன்னை வாழ வைக்கும் தெய்வமாக முப்பளி மாட வந்திருக்கா. முப்பளி மாட சுவாமிக்குத்தான் வடக்கு நல்ல பந்தியில நிலையம் போட்டு கொடுத்தையானா, உன்னை வாழ வைக்கும் தெய்வமாக, உன்னை வாழ வைக்கும் தெய்வமாக அந்த மாட சுவாமி இருப்பாரு. காப்பு கட்டி விரதம் கொண்டு பாசமுள்ள கன்னிசோளா பெரிய சுவாமி வாசலில வடக்கு பந்தியில முப்பரையா முப்பளி மாட சுவாமிக்குந்தான் பாதாள கண்டிக்குந்தான் ஒரு நிலையம் போடுவாரா. பழியனோடு பழிச்சிக்குந்தான் வேடனோடு வேடத்திக்கும் ஒரு நிலையம் போட்டல்லவோ. அன்று முதலாக முப்பளி மாட சுவாமி சின்ன மாடம் பெரிய மாட சிறந்த முப்பளி மாட சுவாமி என்று கன்னிசோலானே முப்பளி மாடனுக்கு சாமியாடி வந்த மக்களுக்கு வரம் கொடுத்து கன்னிசோலா வம்சத்தை வாழ வைக்கும் தெய்வமாக முப்பளி மாட சுவாமி இருந்தார். பழியம்பழிச்சி மகள பழிய எங்கடி போனா, பழியம்பழிச்சி மகள பழிய எங்கடி போனா, ஓம் பழிய எங்கடி போனா. அவன் பச்சை மலை சர்வதியில தேனெடுக்கடி போனா, ஓம் பழிய எங்கடி போனா. அட வேட வேடத்தி மகள வேட எங்கடி போனா, வேட வேடத்தி மகள வேட எங்கடி போனா, ஏ வேட எங்கடி போனா. ஆரியங்காவு சோலையில பூனை குத்தடி போனா,
குரத்தி கோரவ மகள குறவை எங்கடி போனா குறவை எங்கடி போனா அட குரத்தி கோரவ மகள குறவை எங்கடி போனா குறவை எங்கடி போனா உன் குறவை எங்கடி போனா குறவை எங்கடி போனா அவன் பச்சை மலை சர்வதியில பூனை குத்தடி போனா மகளை குறவை எங்கடி போனா எங்கடி போனா மலை பக்கத்தில பூனை குத்த போனா மலை பக்கத்தில பூனை குத்த போனா கும்மியடி வண்ணே கும்மியடி நல்ல கொண்ட கொழுங்கவ கும்மியடி கும்மியடி வண்ணே கும்மியடி நல்ல கொண்ட கொழுங்கவ கும்மியடி அம்மா கொண்ட கொழுங்கவ கும்மியடி வட்டமடிக்கின்ற முப்பளி மாடன வாழ்த்தி கும்மியடிங்களம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ அம்மா குதிரை வரத பாருங்களேன் குதிரை குதிச்சு வரத பாருங்க அம்மா குதிரை குதிச்சு வரத பாருங்க அம்மா குதிரை மேல வரும் முப்பளி மாடனுக்கு கொண்ட இலகையும் பாருங்க அம்மா எந்த தெருவுக்கு வாராளோ அம்மா ஏழைய கண் கொண்டு பாராளோ எந்த தெருவழியா வாராளோ அம்மா ஏழைய கண் கொண்டு பாராளோ எல்லோரையும் கண் கொண்டு பாராரோ ஐயா எங்களை கண் கொண்டு பாராரோ ஐயா என்னையும் கண் கொண்டு பாராரோ அலங்கார வாசல்ல சின்ன மாடம் பெரிய மாடம் சிறந்த முப்பளி மாட சுவாமிக்கும் பழியம்பழிச்சிக்கு பாதாளகண்டிக்கு வேடம் வேடத்திக்கு கல்யாண கும்மி அடிப்போ